மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. கையும் காலும் பக்கம் போய் கீழே விழுந்து கிடக்குற அப்பாவை பார்த்த வாசந்தி, அப்பா 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 எந்திரிங்கப்பா இன்னும் அழுதுட்டே இருந்தா. அது எதுவுமே கண்டுக்காம சுசீலா அங்கிருந்து அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. அப்படி சுஷீலா கொடுத்த ஷாக்குக்கு கை கால் விழுந்த வாசு கட்லோடையே இருந்துட்டாரு. அதுல சுசீலாவுக்கு குறுக்க வர்றவங்க எதிர் பேசுறவங்க யாருமே இல்லாம போயிட்டாங்க. சுசீலா அவளுக்கு இஷ்டம் வந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சா. நாட்கள் கிடந்து போது. ஒரு நாள் காலையில சுசீலா ஹால்ல உக்காந்து, இந்த மூதேவி இன்னும் எந்திரிக்கலையா? அடியே வாசந்தி, வாசந்தி எங்க தொலைச்சு போனடி இன்னு சத்தம் போட்டா. அந்த சத்தத்துக்கு வாசந்தி தூக்கத்திலிருந்து உடனே எந்திரிச்சு கடகடன்னு அங்கிருந்து சுசீலா கிட்ட வந்து, என்னாச்சுமா? அம்மாங்கிற வார்த்தைய கேட்டதுமே சுசீலாவுக்கு கோவம் வந்து, அம்மாவா? யாருடி உனக்கு அம்மா? இன்னொரு தடவை அம்மான்னு கூப்பிட்டீன்னா தோலை உரிச்சிருவேன். சித்தின்னு கூப்பிடு. அப்படியே சித்தி. இவ்ளோ பொழுது போச்சு, இன்னும் தூங்கிட்டு இருந்தா வீட்ல இருக்கிற வேலையை எவன் பண்ணுவாடி? மன்னிச்சிடுங்க சித்தி, உடம்பு வலிச்சிட்டு இருந்தா தூங்கிட்டேன். வேலைன்னு சொன்னாவே எல்லா வலி வரும். சாப்பிடும்போது எந்த வலி வராது அவனுக்கு. 5 நிமிஷத்துல சுடு சுடன் டீ எடுத்துட்டு வா. சரி சித்தி இன்னும் சொல்லி போயிட்டு இருக்கும்போது சுசீலா பையன் அழுதுகிட்டே, அம்மா பசிக்குது, அம்மா பசிக்குது, அம்மா பசிக்குதம்மா இன்னும் அழுதுட்டே வந்துட்டு இருக்கும்போது சுசீலா, அடடடடே என் செல்ல குட்டி, என் புச்சு குட்டி பசிக்குதடா கண்ணா இன்னும் சொல்லி பையனை கிட்ட உட்கார வச்சுக்கிட்டு வாசந்தி கிட்ட, ஏண்டி என் பையன் எந்திரிச்சு உடனே பசிக்குதுன்னு சொல்லுவான்னு உனக்கு தெரியாது? சித்தி. அப்ப என்னடி செஞ்ச அவனுக்கு? தரித்திரம் முச்சவல. 5 நிமிஷத்துல சுடு சுடுன்னு டீ என் கையில இருக்கணும். இப்படி அம்மாவும் பையனும் வாசந்தி கிட்ட கழுத வேலை வாங்கினாங்க. அப்படி பண்ணலன்னா திட்டுவாங்க, அடிப்பாங்க. நாட்கள் கடந்து போகுது. ஒரு நாள் வாசந்தி அவங்க அப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போது வாசு அழுக ஆரம்பிச்சாரு. அப்பா அழுகிறத பார்த்த வாசந்தி, அப்பா என்னாச்சுப்பா, எதுக்கு அழுகிறீங்க? என்னை மன்னிச்சிடுமா. உனக்கு ஒரு அம்மாவை கூட்டிட்டு வருவேன்னு நினைச்சேனே தவிர ஒரு ராட்சசியை கூட்டிட்டு வருவேன்னு நினைக்கல. என்னால தான் உனக்கு இவ்வளோ கஷ்டம். நீ இன்னும் முன்னாடியே கனவு கண்டியப்பா இப்படி நடக்கும்னு? அதெல்லாம் நம்ம தலையெழுத்துப்பா. நீ சாப்பிட்டு, மறுபடியும் சித்தி பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க இன்னு சொல்லி ஊட்டிட்டு இருக்கும்போது சுசீலா அங்க வந்து அவங்கள பார்த்து, என்ன அப்பனும் பொண்ணும் 2 பேரும் சேர்ந்து என்னை பத்தி ஏதோ பிளான் பண்றீங்க போல. அதை கேட்டதுமே 2 பேருமே பயந்து ஒரே தடவையா சுசீலா பக்கம் திரும்பி, ஒன்னும் இல்ல சித்தி, அப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கேன். நீங்க உங்க அப்பனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தா துணி யாரு துவைப்பாங்கடி? அப்பாவுக்கு ஊட்டி விட்டதுமே வந்து துவைச்சிடுற சித்தி. ஒரு வேளை சாப்பிடலன்னா உங்க அப்பா ஒன்னு செத்து போக மாட்டான். முதல்ல போய் துணி துவைப்போம், மழை வர மாதிரி இருக்கு. ஆனா வாசந்தி அங்கிருந்து கிளம்பாம அப்பா மூஞ்சியும் சுசீலா மூஞ்சியும் பாத்துக்கிட்டு இருந்தா. அத பார்த்து சுசீலா கோவமா, என்னடி சொல்லிட்டு இருந்தா புரியலையா? போய் துணி துவைப்போம் இன்னும் சொன்னதுமே வாசந்தி பயந்துட்டா. அத பார்த்து வாசு, நீ போமா. அவ ராட்சசி. புருஷன் செத்தாலும் அவளுக்கு கண்ணுல இருந்து தண்ணி வராது, கொஞ்சம் கூட மனசு கரையாது. நீ போ மகளே. ஆமா நான் ராட்சசி தான், காசு பிசாச்சு. அதுக்கு என்ன இப்போ? நீயும் பொண்ணும் சேர்ந்து என்ன ஏதாச்சும் பண்ணுவீங்களா என்ன? ஏய் நீ என்னடி இன்னும் இங்கே இருக்க? வா இன்னொரு முறை சத்தம் போட்டா. வாசந்தி அழுதுகிட்டே அங்கிருந்து போயிட்டா. வாசந்தி போனதுமே சுசீலா, நீங்க ஜாலியா படுங்க இன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனா. இப்படி ஒவ்வொரு முறையும் சுசீலா அப்பாவையும் பொண்ணையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா. நாட்கள் கிடந்து போது. ஒரு நாள் சுசீலா ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது
ராதிகாங்கிறவங்க வந்து வணக்கங்க. ஆ வணக்கம். யார் நீங்க? என்ன வேணும்? ஊருக்கு புதுசு. இன்னைக்கு தான் பக்கத்து வீட்ல வந்திருக்கோம். சும்மா ஒரு தடவை மீட் பண்ணி போலான்னு. எங்க வீட்டுக்கு வரும்போதே எனக்கு தெரியும் நீ இந்த ஊருக்கு புதுசுன்னு. அது எப்படி மேடம்? இந்த ஊர்ல யாரும் எங்க வீட்டுக்கு வர்ற அளவுக்கு தைரியம் பண்ண மாட்டாங்க. புரியலங்க. உங்களுக்கு புரியாது. வந்து உக்காருங்க. காஃபி குடிக்கிறீங்களா டீ குடிக்கிறீங்களா? நீங்க என்ன தந்தாலும் குடிப்பேன். அப்படியா? சரி. அடியே வாசந்தி, 2 கப்பு காஃபி எடுத்துட்டு வா. வாசந்தி யாருங்க? வேலைக்காரியா? ஆமா. இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வாசந்தி 2 கப்பு காஃபி எடுத்துட்டு வந்து நின்னா. அத பார்த்த சுசீலா, எதுக்கு அப்படி மூதேவி மாதிரி நின்னுட்டு இருக்க? காஃபிய கூட அவங்களுக்கு. அப்படியே சித்தி என்ன சொன்னா. சித்திங்கிற வார்த்தைய கேட்டு ராதிகா ஷாக் ஆகி, நீங்க ரொம்ப கிரேட்டுங்க. எதுக்கு வீட்டு வேலைக்காரியும் வீட்டு ஆளா பாத்துட்டு இருக்கீங்க சித்தின்னு கூப்பிட்ட வைக்கிறீங்க. அவ சம்பளம் இல்லாத வேலைக்காரி, அதான் அப்படி கூப்பிட்டு இருக்கா. அப்படின்னா அப்படின்னா என்ன இருக்கு? அவ என் புருஷ பொண்ணு இன்னு வாசந்திய பத்தி எல்லாத்தையுமே சொன்னா. எல்லாத்தையும் கேட்ட ராதிகா, அப்படின்னா பொண்ணு கிட்ட வேலைய சொல்லிட்டு நீங்க ஹாயா இருக்கீங்களா? அந்த வார்த்தைய கேட்டதுமே சுசீலாவுக்கு எங்கில்லாத கோவம் வந்துச்சு. உட்கார்ந்து இந்த சுசீலா எந்திரிச்சு வாசந்திய ஒன்னு ஓடி அடிச்சு, வீட்டுக்கு யாராச்சும் புதாளுங்க வந்தா உன்னை சித்தி கித்தின்னு கூப்பிடாம இருன்னு எத்தனை தடவை உனக்கு சொல்றது? வந்தவங்களுக்கு நான் ராட்சசி உன்னை இம்சிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹிண்ட் குடுக்கறதுக்கா இது மாதிரி பண்ற? இல்ல சித்தி. மறுபடியும் சித்தி கொன்றுவேன். கரும முடிச்சவள பாத்து பக்கம் இன்னும் சத்தமா சொன்னா. வாசந்தி அழுதுகிட்டே அங்கிருந்து போயிட்டா. அவ போனதுமே உட்கார்ந்து இந்த ராதிகா பயத்துல எந்திரிச்சு, சரிங்க நான் போயிட்டு வரேன். போ, மறுபடியும் வராத என்ன சொன்னாங்க. ராதிகா அங்கிருந்து எந்திரிச்சு போயிட்டா. அழுதுகிட்டே சமையல் அறைக்கு வந்த வாசந்தி அவங்க அம்மா லக்ஷ்மி கொடுத்த மோதிரத்தை பார்த்துக்கிட்டே அவங்க அம்மாவை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தா. அம்மா, எதுக்குமா என்ன விட்டுட்டு போன? நீ இருக்கும்போது எனக்கு ஒரு வேலையும் சொன்னதில்ல. கேட்டது எல்லாத்தையுமே செஞ்சு வைப்ப. ஒரு நொடியில என்ன எவ்வளவு செல்லமா பாத்துக்கிட்டம்மா. ஆனா ஆனா இப்ப சித்தி எல்லா வேலையும் என்கிட்டயே செய்ய வைக்கிறாங்கம்மா. திட்டுறாங்கம்மா, அடிக்கிறாங்களம்மா.